என்னுடைய ஹேர் க்ரோத்துக்கும் என்னுடைய ஹேர் டென்சிட்டிக்கும் முக்கிய காரணமாக இருந்தது நாங்கள் வீட்டிலே செஞ்சுருக்கிற இந்த ஹோம் ரெமெடியான ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க. என்னுடைய பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். முன்னாடி எனக்கு ஹேர் லென்த் இருந்துச்சு, ஆனால் திக்னஸ் இல்லை. இப்போ என்னுடைய ஹேர் கேர் ரூட்டீனில் நான் ஹேர் பேக்கும் ஹேர் மாஸ்க்கும் அட் த சேம் டைம் நாங்கள் வீட்டிலே செஞ்சுருக்கிற இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை நான் அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது எனக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது காட்டுச்சுங்க. நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், சைடில் பாருங்கள். இந்த ஹேர் ஆயிலில் நான் முக்கியமான 10 மூலிகை பொருட்களை நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதில் கடைசி 2 மூலிகை பொருட்கள் ரொம்ப முக்கியமானதுங்க நம்மளுடைய ஹேருக்கு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. இந்த மூலிகை பொருட்களை பற்றி நான் நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருப்பேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹேர் க்ரோத் ஆயில் பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம மூலிகை பொருட்களை மட்டும் சேர்த்து இந்த ஹேர் ஆயிலை நான் ரெடி பண்ண போகிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிக்கு தேவையான போஷாப்பை நம்ம கொடுத்தா தான் நம்ம முடி நல்லாவே வளருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி அடர்த்தி இல்லாமல் இருக்குங்க சிஸ்டர், முடி நீளமே வளர மாட்டேங்குது, இருக்கிற முடியும் எனக்கு நிறைய கொட்டுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் ஒரு பெஸ்ட் ரெமெடியா இருக்குங்க. இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களும் ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கிறவங்களும் இதை ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பா ரொம்ப கிளியர் பண்ணி உங்க முடிக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே சால்வ் பண்ணி கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் 1 லிட்டர் செக்கில் அரைச்சிருக்கிற சுத்தமான தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் 10 நாட்டு நெல்லிக்காய்ங்க. நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா அத்தனை சத்துக்களும் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரே ஹேர்ஸை தடுக்கும். அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் 4 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகங்க. எதுலேயும் இல்லாத தைமோக்வினான் என்ற ஒரு வேதிப்பொருள் இந்த கருஞ்சீரகத்தில் நமக்கு கிடைக்குதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்து 5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பை கிளியர் பண்ணி ஸ்பிளிட் எண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் 20 செம்பருத்தி பூங்க. இதில் அதிகமான வைட்டமின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடர்த்தியும் நல்லாவே நம்மளுக்கு கொடுக்கும். இந்த செம்பருத்தி பூவை நான் ஒரு 5லிருந்து 6 நாள் நல்லா நிழலில் காய வச்சுக்கிறேன். ஏன் காய வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நீங்கள் காய வச்சு போடுறதுனால தான் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் செம்பருத்தி இலைங்க. இந்த செம்பருத்தி இலை நான் ஒரு 10லிருந்து 15 அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். இதையும் நான் காய வச்சு எடுத்துருக்கிறேங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் மருதாணி இலை. இந்த மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மருதாணி இலை நம்மளுடைய கிரே ஹேர்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கோ அதை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. இதையும் நான் காய வச்சு எடுத்துருக்குறேங்க. இதை எப்போவுமே காய வைக்கும் போது நிழலில் காய வச்சுக்கோங்க. எந்த மூலிகை பொருட்களாக இருந்தாலும் நிழலில் காய வச்சு போடுங்க, வெயிலில் காய வைக்காதீங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை. கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நான் காய வைக்கல. ஏன் காய வைக்கல அப்படின்னா கருவேப்பிலை பச்சையாக போடும் போது அதில் இருக்கிற எசன்ஸும் அதில் இருக்கிற ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா அதில் இறங்கும். அடுத்து முருங்கை இலை. இந்த முருங்கை இலை பார்த்தீங்கன்னா அதிக லெவலான அயன் சத்துக்கள் இருக்கிறதுனால இதையும் நான் பச்சையாகவே இந்த ஆயிலில் நான் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு. அதில் ஒன்று தாங்க கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கனுடைய பூவை பார்த்தீங்க அப்படின்னா மூக்குத்தி மாதிரியே இருக்குங்க. அதுதான் உங்களுடைய அடையாளம். மன்னிக்கணும், நான் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது நிறைய எடுத்துகிட்டு வந்தேங்க, ஆனால் வீடியோ ஷூட் பண்ணலை. அதனால் இப்போ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒரு செடி மட்டும் எடுத்துகிட்டு காட்டியிருக்கேங்க. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை 4லிருந்து 5 நாள் வரையும் நல்ல நிழலில் காய வச்சுக்கோங்க. எந்த மூலிகை பொருட்களும் வெயிலில் காய வைக்க
வைக்கக்கூடாதுங்க. எதுக்கு நான் இதை மாதிரி காய வச்சுருக்கேன் அப்படின்னா, மூலிகை பொருட்களை வந்து நீங்கள் காய வச்சு சேர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸ் அந்த எண்ணெயில் நல்லா இறங்குங்க. இதே நீங்கள் பச்சையாக சேர்க்கும் போது அதில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும்தாங்க அதில் இறங்கும். அதில் இருக்கிற சத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அதில் இறங்கும். அதனால தான் நான் காய வச்சு சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பச்சையாக சேர்த்துக்கும் போது அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்னால நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் வரவும் சான்சஸ் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்னால டேண்ட்ரஃப் வரவும் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பச்சையாக சேர்த்துக்கிறதுனால நம்ம ரொம்ப நாள் வந்து நம்ம இந்த ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியாதுங்க. அதனால தான் நான் காஞ்ச இலைகளை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து அவுரி இலைங்க. இந்த அவுரி செடியில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காய் இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுரி இலைக்கான அடையாளம். இந்த அவுரி இலை வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டையாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நரைமுடியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு முடி கருமையை வந்து நம்மளுக்கு அதிகமாகவே கொடுக்குங்க. இதையும் நான் நல்ல நிழலில் வந்து ஒரு வாரம் வந்து காய வச்சுக்கோங்க. நீங்கள் காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுரி இலை பார்க்க இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சு இது வந்து ஹேர் டை மாதிரியே ஒரு ப்ளூயிஷ் பிளாக் கலரில் வந்து கிடைக்குதுங்க. ஆக்சுவலி இது இங்கிலீஷில் வந்து இண்டிகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நமக்கு நேச்சுரலாகவே ஒரு ஹேர் டையாகவே நம்மளுக்கு கிடைக்குங்க. இதில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில் நல்லாவே இறங்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து இதை காய வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த 10 இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி தாங்க நான் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த இரும்பு கடாயில் இருக்கிற இந்த இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய்க்குள்ளே நம்மளுக்கு நல்லா இறங்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதோட 4 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அவுரி இலையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது 20லேருந்து 30 பூ அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மூலிகை இலைகளில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில், அதாவது அத்தியாவசிய எண்ணெய்கள் என்ன ஆகும்னா அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே நல்லா இறங்குங்க. இதை நம்மளுடைய ஸ்கேல்ப்லேயும் நம்மளுடைய ஹேர்லேயும் அப்ளை பண்ணும்போது நல்ல ஹேர் ரீக்ரோத்தையும் நல்ல ஹேர் டென்சிட்டியும் நம்மளுக்கு வந்து கொடுக்குங்க. அதனால இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை நான் பச்சையாக தாங்க எடுத்திருக்கிறேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அயன் சத்துக்கள் அதில் நல்லா இறங்குன்றதுக்காக பச்சையாக சேர்த்துருக்கேன். அதோட நம்ம நாட்டு நெல்லிக்காய் வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அதை மிக்சியில் அரைச்சி நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் அப்படியே சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி சேர்த்தோன்னா அதை வந்து நல்லா கிரைண்ட் ஆகும்போது அது எண்ணெய்க்குள்ளே நல்லா இறங்குன்றதுக்காக அதை நான் மிக்சியில் அரைச்சிருக்கேங்க. இப்போ நம்மளுக்கு ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹேர் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து இந்த கடாயில் அப்படியே விட்டுருங்க. ஏன் அப்படின்னா இந்த இரும்பு கடாயில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்துக்கள் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கணுங்க. பாருங்கள், நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து அழகான ஒரு சூப்பரான ஒரு கலரில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இதை வந்து 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு தனியான ஒரு பாட்டிலை எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க, நம்ம ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு அழகான ஒரு ரெட் கலரில் நம்மளுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து கிடச்சிருக்குங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுங்க. இப்போ நம்ம ஆயில் காய்ச்சின்னு இருக்கிற அந்த வேஸ்ட் இருக்குங்களே, அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எப்போ நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க. கண்டிப்பாக அதை விட நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் வீக்லி ஒரு 4 டைம் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வருங்க. நான் வந்து ஹேரை வந்து நல்லா வாரிட்டேன். அதனால் வந்து நான் மேலோட்டமாக நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த ஹேர் ஆயிலை வந்து ரொட்டீனாக உங்களுடைய ஹேர் கேர் ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது காட்டுங்க. முக்கியமான பொருட்களை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம். இது அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், இது கிடைக்காத பொருள்லாம் கிடையாது. ஈஸியாக இது வந்து வெளியில் போயிட்டு நம்ம எங்காவது வாக்கிங் போகிற இடத்துல இது கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே வந்து ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி மேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் அப்படிங்கிறதுனால நம்மளே வீட்டில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பர்சனலாக நான்
நான் வந்து இதுதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.